This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் 12 லட்சம் வங்கி கணக்குகள் ஊடுருவல். வங்கி பயனாளர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை. லியோனில் சனிக்கிழமை மாபெரும் பேரணி. 1000 வலதுசாரிகள் மற்றும் 1500 இடதுசாரிகள் குவிவதால் பதற்றம். வெள்ளத்தால் கைவிடப்பட்ட வீடுகளை குறிவைக்கும் கொள்ளையர்கள். பொதுமக்களுக்கு ஜெண்டர்மேரி போலீஸ் எச்சரிக்கை. பிரான்சில் அரசின் சமூக நல உதவித் தொகைகளை பெற்றுக்கொண்டு இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். தடையை மீறிய ரஷ்ய எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த பிரான்ஸ் கடற்படை. அபராதம் செலுத்திய பின் கப்பல் விடுவிப்பு. பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக வீதிகள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடல். பாரிஸ் ரயில் நடத்துனர்கள் வார இறுதியில் வேலை நிறுத்தம். பள்ளி விடுமுறை பயணங்களில் இடையூறு ஏற்பட வாய்ப்பு. பிரான்சில் பெட்ரோ புயல் மற்றும் தொடர் கனமழை காரணமாக மேலும் தீவிரமடைந்துள்ள பேரிடர் சிவப்பு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் முழுவதும் சுமார் 12 லட்சம் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கு தரவுகள் மர்ம நபர்களால் சட்டவிரோதமாக திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அரசு அதிகாரிகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தின் போது ஒரு அதிகாரியின் அடையாள விவரங்கள் திருடப்பட்டு அதன் மூலமாக தேசிய வங்கிக் கணக்கு கோப்பான ஃபிகோவா தரவுத்தளத்திற்குள் ஊடுருவி இந்த தரவுகள் கசியவிடப்பட்டுள்ளன. இந்த கசிவில் வாடிக்கையாளர்களின் ஐபன் எண்கள், பெயர்கள், முகவரிகள் மற்றும் சிலரின் வரி அடையாள எண்கள் உள்ளிட்ட மிக முக்கிய தகவல்கள் திருடப்பட்டுள்ளன. இது குறித்து விளக்கமளித்துள்ள பிரெஞ்சு வங்கி சம்மேளனம், இந்த தகவல்களை மட்டும் வைத்துக்கொண்டு மோசடிக்காரர்களால் நேரடியாக பணத்தை எடுக்கவோ அல்லது வங்கி அட்டை மூலம் பரிவர்த்தனை செய்யவோ முடியாது என தெரிவித்துள்ளது. இருப்பினும் திருடப்பட்ட ஐபன் எண்களை பயன்படுத்தி போலியான முறையில் தானியங்கி பணப்பிடித்தம், அதாவது ஆட்டோமேட்டிக் டைரக்ட் டெபிட் செய்ய அவர்கள் முயற்சிக்க அதிக வாய்ப்புள்ளதால் வாடிக்கையாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே கட்டண முறைகளுக்கான பாதுகாப்பு கண்காணிப்பகம் விடுக்கும் முக்கிய எச்சரிக்கை என்னவென்றால், உங்கள் ஆன்லைன் வங்கிக் கணக்கில் அனுமதிக்கப்பட்ட மற்றும் தடை செய்யப்பட்ட ஆட்டோமேட்டிக் டைரக்ட் டெபிட் பட்டியலை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிப்பதோடு ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் நடந்தால் உடனடியாக உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. லியோன் நகரில் படுகொலை செய்யப்பட்ட தேசியவாத இளைஞர் குவாண்டின் டெராங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மாபெரும் பேரணி ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் சுமார் 1000 தீவிர வலதுசாரி ஆதரவாளர்களும் அவர்களுக்கு போட்டியாக 1500 தீவிர இடதுசாரி ஆதரவாளர்களும் குவிவார்கள் என பிரான்ஸ் உளவுத்துறை மற்றும் காவல்துறை வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன. இதில் இத்தாலி, பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி போன்ற அண்டை நாடுகளில் இருந்தும் வலதுசாரி ஆதரவாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இது சண்டையிடுவதற்கான பேரணி அல்ல என வலதுசாரி அமைப்பாளர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டாலும் தெருக்களை விட்டு வெளியேற வேண்டாம் என இடதுசாரி அமைப்புகள் தங்கள் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் அங்கு பெரும் வன்முறை வெடிக்கும் அபாயம் நிலவுகிறது. இதையடுத்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அமைப்புகளின் ஆதரவாளர்கள் குவிவதால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என தெரிவித்துள்ள லியோன் நகர மேயர் கிரிகோரி டூசெட் இந்த பேரணிக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என மாகாண நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இது குறித்து ரோன் மாகாண நிர்வாகம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. பிரான்சின் ஜிரோண்டு மற்றும் லங்கோன் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் அவல் நிலையை பயன்படுத்தி கொள்ளையடிக்க சில குற்றவாளிகள் முயற்சித்து வருகின்றனர். கரண் நதிக்கரையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வீடுகளை விட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளதால் கைவிடப்பட்ட அந்த வீடுகளை குறிவைத்து கொலை சம்பவங்கள் நடக்க அதிக வாய்ப்புள்ளதாக ஜெண்டாமரி மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனை தடுக்கும் விதமாக லாங்கோன் பகுதியில் மொபைல் ஜெண்டர்மேக்கள் மற்றும் காவல்துறையினர் இரவு பகலாக தொடர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வீடு வீடாக சென்று மக்களை உஷார்படுத்தி வருகின்றனர். தற்போதைக்கு வீடுகள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளதால் கொள்ளையர்களால் அங்கு எளிதில் நுழைய முடியவில்லை என்றாலும் வெள்ளம் வடிய தொடங்கும் சமயத்தில்தான் இந்த கொள்ளை அபாயம் மிகவும் உச்சத்தில் இருக்கும் என காவல் நிலைய அதிகாரி இம்மானுவேல் லெப்லாங்க் எச்சரித்துள்ளார்.
அத்துடன் சந்தேகத்திற்குரிய நபர்கள் அல்லது வாகனங்களை கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். பிரான்சில் அரசின் சமூக நல உதவித்தொகைகளை பெற்றுக்கொண்டு இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சமூக நலத்திட்டங்களில் நடைபெறும் பல கோடி அளவிலான மோசடிகளை தடுக்கும் நோக்கில் பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அனுமதியை பிரான்ஸ் செனட் சபை தற்போது வழங்கியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி உதவித்தொகை பெறும் பயனாளிகள் உண்மையிலேயே பிரான்சில்தான் வசிக்கிறார்களா அல்லது வெளிநாட்டில் இருந்து கொண்டே அரசின் பணத்தை பெறுகிறார்களா என்பதை கண்டறிய அதிகாரிகளுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக பயனாளிகளின் விமான பயண தரவுகள் மற்றும் மொபைல் தொலைபேசி இணைப்பு தரவுகள் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சமூக பாதுகாப்பு துறையில் ஆண்டுதோறும் சுமார் 13 பில்லியன் யூரோக்கள் அளவிற்கு மோசடி நடப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் நிதி இழப்பை தடுத்து நிறுத்தும் வகையிலேயே அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது. இதன் மூலம் பிரான்சில் வசிப்பதாக போலியான முகவரி காட்டி மோசடி செய்பவர்களை மிக எளிதாக கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் என அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயுடன் புறப்பட்ட கிரின்ஸ் என்ற சரக்கு கப்பலை கடந்த மாதம் ஸ்பெயினுக்கும் மொராக்கோவிற்கும் இடையிலான கடற்பகுதியில் வைத்து பிரெஞ்சு படைகள் அதிரடியாக கைப்பற்றியுள்ளன. கொமரோஸ் நாட்டின் கொடியுடன் பயணித்த இந்த கப்பல் பிரான்சின் தெற்கு நகரமான மார்சேய் அருகே உள்ள ஃபாஸ் சர் மெர் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு 3 வாரங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளை மீறியதற்காக இந்த கப்பலின் உரிமையாளருக்கு மார்சேய் நீதிமன்றம் பல மில்லியன் யூரோக்களை அபராதமாக விதித்துள்ளது. அபராத தொகையை செலுத்திய பிறகு குறித்த கப்பல் பிரெஞ்சு கடற்பரப்பை விட்டு வெளியேறுவதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐரோப்பிய தடைகளை மீறுபவர்கள் அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் ரஷ்யா இனி நமது கடற்பகுதி வழியாக கடத்தல் மூலம் லாபம் பார்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கப்பல் நிறுவனம் புதிய கொடியை பெற உறுதியளித்துள்ள போதிலும் அதன் உண்மையான உரிமையாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்ற தகவலை அதிகாரிகள் வெளியிட மறுத்துவிட்டனர். தலைநகர் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று பிற்பகல் முதல் முக்கிய வீதிகள் மூடப்பட்டுள்ளன. தொடர் மழை மற்றும் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து வாகன போக்குவரத்து மிகுந்த டுயிலரி சுரங்கப்பாதை நண்பகலுக்கு பிறகு மறு அறிவிப்பு வரும் வரை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி பாரிஸின் சென் நதியின் நீர்மட்டம் 3.54 மீட்டராக உயர்ந்திருந்த நிலையில் கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் நீர்மட்டம் 2.3 மீட்டர் அளவிற்கு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெள்ளிக்கிழமைக்குள் நீர்மட்டம் 3.55 மீட்டரை தாண்டும் அபாயம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மழையின் தாக்கம் குறையாததால் மேலும் பல அனர்த்தங்கள் தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாரிஸ் பிராந்தியத்தில் பணிபுரியும் ரயில் நடத்துனர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுட் ரயில் தொழிற்சங்கம் வரும் வார இறுதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளது. பிப்ரவரி மாத பள்ளி விடுமுறைகள் தொடங்க உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாரிஸ் மற்றும் தென்மேற்கு பகுதியை உள்ளடக்கிய ஜோன்சி பள்ளிகளுக்கு வெள்ளிக்கிழமை முதல் 2 வார விடுமுறை தொடங்குவதால் பல குடும்பங்கள் பனிச்சறுக்கு விடுமுறைக்காக ஆல்ப்ஸ் மலைப்பகுதிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதனை அடிப்படையாக கொண்டு பிப்ரவரி 20 முதல் பிப்ரவரி 22 வரை நடைபெறவுள்ள இந்த வேலை நிறுத்தம் பிரான்சின் தென்கிழக்கு மற்றும் ஆல்ப்ஸ் பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் புறப்படும் கரை டு லியோன் ரயில் நிலையத்தை முக்கிய இலக்காக கொண்டு நடத்தப்பட உள்ளது. நிர்வாகத்தின் அடக்குமுறை போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக தொழிற்சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் இந்த வேலை நிறுத்தத்தால் ரயில் போக்குவரத்தில் ஏற்படும் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என SNCF நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் இது SNCF பிரதான ரயில் நடத்துனர்களின் போராட்டம் என்பதால் பாரிஸ் பிராந்தியத்தில் இயங்கும் மெட்ரோ, பேருந்து, டிராம் மற்றும் RER அல்லது டிரான்சிலியன் போன்ற உள்ளூர் போக்குவரத்து சேவைகளை எவ்விதத்திலும் பாதிக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பெட்ரோ புயல் மற்றும் தொடர் கனமழை காரணமாக பல மாவட்டங்கள் கடுமையான வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் பேரிடர் எச்சரிக்கை தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளது.
முன்னதாக வெள்ள அபாயம் காரணமாக கிரோண்ட, லாட்டட் கரோன், மெய்னெட் லார் மற்றும் சரண்ட் மாரிடைம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதிகபட்சமான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது லோவர் அட்லாண்டிக் மாவட்டமும் இந்த பட்டியலில் 5ஆவதாக இணைந்துள்ளது. இந்நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அனைத்து முன் ஏற்பாடுகளும் முழுமையாக தயாராக இருப்பதாக பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்பு படையினர் முழு வீச்சில் களமிறக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், வெள்ளம் சூழ்ந்த ஆபத்தான பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.